Hi all, இன்னைக்கு நம்ம நான் கோஆப்ரேஷன் மூமெண்ட் பார்க்கலாம். நேத்தோட கிளாஸை இப்போ கண்டினியூ பண்ணலாம். நான் கோஆப்ரேஷன் மூமெண்ட் தமிழ்நாடுல கூடவுமே ஆக்டிவாக நடக்குது. நான் கோஆப்ரேஷன் மூமெண்ட்னா என்னென்னா அப்போது கவர்மெண்ட் பிரிட்டிஷ் கவர்மெண்ட் இருந்துச்சு இல்லையா, பிரிட்டிஷ் கவர்மெண்ட் என்ன பண்ண சொன்னாலும் அது நம்ம பண்ண மாட்டோம், அவங்கள நம்ம கோஆப்ரேட்டே பண்ண மாட்டோம். அவங்களோட ரூல்ஸ் ரெகுலேஷன்ஸ் எதுவுமே நம்ம நான் வயலண்ட்டாக நம்ம சைலண்ட்டாக இருந்துருவோம். எந்த வயலன்ஸும் அங்கே நடக்காது. நம்ம பாட்டுக்கு சத்தியாகிரகா அது இதுவும் பண்ணிக்கிட்டு இல்லைன்னா எதுவுமே நான் கோஆப்ரேட்டே பண்ணுவா இருக்கிறது தான் நான் கோஆப்ரேஷன் மூமெண்ட்டு. ஸோ தமிழ்நாடுல கூடமே நான் கோஆப்ரேஷன் மூமெண்ட் நடக்குது. சி ராஜாஜி அண்ட் இவி ராமசுவாமி, லேட்டர் அவரை பெரியாருன்னு கூப்பிடுறோம் இல்லையா, அப்படி சொல்கிறாங்க, ப்ரொவைடட் த லீடர்ஷிப். நான் கோஆப்ரேஷன் மூமெண்ட்டுக்கு நம்ம தமிழ்நாடுல ராஜாஜியும் பெரியாரும் பார்த்துக்கிறாங்க. ஸோ ராஜாஜி க்ளோஸ்லி ஒர்க்டு வித் யாக்கூப் ஹாசன். யாக்கூப் ஹாசன் யார்னா, இவர் முஸ்லீம் லீக், மெட்ராஸ் பிரான்ச்சோட முஸ்லீம் லீகோட ஃபவுண்டர். ஓகேங்களா, அவருக்கு ராஜாஜி க்ளோஸாக ஒர்க் பண்ணுறாரு. ஸோ ஆஸ் அ ரிசல்ட் ஆல் த பீப்புள் கோஆப்ரேட்டட் க்ளோஸ்லி டியூரிங் த கோர்ஸ் ஆஃப் மூமெண்ட் இன் தமிழ்நாடு. அதனால தமிழ்நாடுல எல்லா பீப்புளும் பீட் ஹிந்துஸ் முஸ்லிம்ஸ் எல்லாருமே சேர்ந்து கோஆப்ரேட் பண்ணுறாங்க இந்த மூமெண்ட்டுக்கு. ஸோ நோ டேக்ஸ் கேம்பெயின்ஸ் அண்ட் டெம்பரன்ஸ் மூமெண்ட். நம்ம எந்த டேக்ஸும் பே பண்ண மாட்டோம். அப்படியே நம்ம சட்டிலாக இருப்போம், சைலண்ட்டாக இருப்போம், கோவப்படாமல் நம்ம பாட்டுக்கு பீஸ்ஃபுல்லாக இருப்போம். அதுதான் அப்படின்னு சொல்கிறாங்க. As part of non-cooperation movement, in many places, cultivators refused to pay taxes. So non-cooperation movement வந்த பிறகு கல்டிவேட்டர்ஸ்லாம் taxes pay பண்ணாமல் ரெஃப்யூஸ் பண்ணாங்க, நாங்கள் பே பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு. No tax campaign took place in Tanjavur. கேம்பெயின்னா ஒரு எல்லாருக்கும் தெரிகிற மாதிரி கேம்பெயின் நடத்துகிறாங்க. நோ டேக்ஸ் கேம்பெயின், யாரும் டேக்ஸ் பே பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேம்பெயின் நடக்குது. கவுன்சில்ஸ், ஸ்கூல்ஸ் அண்ட் கோர்ட்ஸ் வேர் பாய்காட்டட். பாய்காட்டட்னா ஓப்பன் பண்ணாமல், யாரும் கோர்ட்ஸ்க்கு போகாமல், யாரும் ஸ்கூல்ஸ்க்கு போகாமல், யாரும் கவுன்சில்ஸ்க்கு போகாமல் பாய்காட் பண்ணிட்டாங்க. ஃபாரின் குட்ஸ் வேர் பாய்காட்டட். யாருமே ஃபாரின் குட்ஸை வாங்கவே கூடாது, யாருமே ஃபாரின் ப்ராடக்ட்ஸை யூஸே பண்ணக்கூடாது. அதுதான் அவங்களோட இதாக இருந்துச்சு. There were a number of workers' strikes all over region, many of them led by nationalist leaders. நிறைய workers' strikes இருந்துச்சு. ஒர்க்கர்ஸ்லாம் இண்டஸ்ட்ரீஸ்க்கு போகாமல், ஒர்க்குக்கு போகாமல் நேஷ்னலிஸ்ட் லீடர்ஸோடு சேர்ந்து நிறைய ஸ்ட்ரைக்ஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. One of the important aspects of the movement in Tamil Nadu was the temperance movement or movement against liquor. டெம்பரன்ஸ் மூமெண்ட் நம்மளோட ரிலீஜியஸ் பிலீஃப்ஸ்லாம் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி ஃபாலோ பண்ணிக்கிட்டு சைலண்ட்டாக இருந்துக்கிட்டு இந்த லிக்கர் ஆல்கோஹால்லாம் டச் பண்ணாமல் இருக்கிறது தான் டெம்பரன்ஸ் மூமெண்ட்டு. தமிழ்நாடுல டெம்பரன்ஸ் மூமெண்ட் நடந்திருக்கு. நம்மளோட ஆக்ஷன்ஸ்லாம் கண்ட்ரோல் பண்ணுறது, நம்ம பிஹேவியர் ப்ராப்பராக இருக்கணும், லைக் நம்ம எதுக்குமே வயலண்ட்டாக பிஹேவ் பண்ணக்கூடாது, நம்ம நம்மளோட ஆக்ஷன்ஸ் எல்லாம் கண்ட்ரோல் பண்ணி நம்ம இது பண்ணிக்கணும், அந்த மாதிரி நடக்கிறது தான் டெம்பரன்ஸ் மூமெண்ட்டு ப்ராப்பராக இருக்கிறது. ஸோ இன் நவம்பர் 1921 இட் வாஸ் டிசைடட் டு ஆர்கனைஸ் சிவில் டிசோபீடியன்ஸ். நவம்பர் 1921 சிவில் டிசோபீடியன்ஸ் ஆர்கனைஸ் பண்ணுறாங்க. ராஜாஜி, சுப்பிரமணிய சாஸ்திரி, EVR வேர் அரெஸ்டட். அது ஆர்கனைஸ் பண்ணுறப்போ இவங்க 3 பேருமே அரெஸ்ட் ஆயிடுறாங்க. த விசிட் ஆஃப் பிரின்ஸ் ஆஃப் வேல்ஸ் ஆன் 13 January 2022 வாஸ் பாய்காட்டட். பிரின்ஸ் ஆஃப் வேல்ஸ் விசிட் பண்ணுற மாதிரி இருக்கும், அதை கூட பாய்காட் பண்ணுறாங்க, அகெயின்ஸ்ட் பண்ணுறாங்க. இன் போலீஸ் ரெப்ரெஷன் 2 weeks 2 were killed and many injured. போலீஸ் ரெப்ரெஷன் நடக்குது, அதில் 2 பேர் இறந்துடுறாங்க. அந்த போலீஸ் அடித்து, ரெப்ரெஷன்னா அடிக்கிறது தான், அடித்தே 2 பீப்புளை கொலை பண்ணிடுறாங்க. ஸோ நான் கோஆப்ரேஷன் மூமெண்ட் வாஸ் வித்ட்ரான் இன் 1922. 1922 நான் முன்னாடி கிளாஸில் சொல்லியிருப்பேன், சௌரி சௌரா இன்சிடெண்ட் நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு 22 போலீஸ்மென் கொலை பண்ணிட்டாங்க. அந்த இதில் நான் கோஆப்ரேஷன் 1922 எடுத்துடுறாங்க. இனிமேல் நான் கோஆப்ரேஷன் மூமெண்ட் இல்லை, வேண்டான்னு சொல்லிட்டு. ஸ்வராஜிஸ்ட்ஸ் அண்ட் ஜஸ்டிசைட்ஸ் ரைவல்ரி. ஸ்வராஜிஸ்ட்ஸ்னால் இந்த ஃப்ரீடம் காண்டி போகிறவங்க எல்லாமே, ஜஸ்டிசைட்ஸ்னால் ஃப்ரீடம் காண்டி ப்ளஸ் ஜஸ்டிஸாக இருக்கணும்னு நினைக்கிறவங்க, அவங்களுக்கும் இவங்களுக்கும் ரைவல்ரி, போட்டி அப்படின்னு சொல்லலாம். த ஃபாலோயிங் நான் கோஆப்ரேஷன் மூமெண்ட் வித்ட்ரா பண்ணிடுறாங்க இல்லையா. வித்ட்ரா
வித்ட்ரா பண்ணதுமே காங்கிரஸ் வந்து 2 டைப்ஸாக வந்து டிவைட் ஆகிடுறாங்க. அப்போது ஒன்று வந்து நோ சேஞ்சஸ் ஹூ வாண்டட் டு கண்டினியூ த பாய்காட் ஆஃப் கவுன்சில்ஸ் அண்ட் ஓகேவா, நோ சேஞ்சஸ் வந்து பாய்காட்லாம் இருக்கட்டும், பாய்காட் புறக்கணிப்பு, இந்த கவுன்சில்ஸ்லாம் புறக்கணிப்பு பண்ணுறது, அதுக்கப்புறம் லைக் எல்லாத்தையும் வந்து பாய்காட் பண்ணுறது, ஃபாரின் கூட்ஸ் எல்லாத்தையும் பாய்காட் பண்ணுறது, அவங்கெல்லாம் வந்து நோ சேஞ்சஸ், அவங்களுக்கு வந்து பாய்காட்டை வந்து கண்டினியூ பண்ணணும் அப்படின்ட்டு. அப்புறம் இன்னொரு 2 இல்லையா, 2 வந்து பிரிகிறாங்க இல்லையா, ஒன்று வந்து நோ சேஞ்சஸ், ஒன்று வந்து ப்ரோ சேஞ்சஸ். ப்ரோ சேஞ்சஸ்லாம் யாருன்னா who wanted to contest the elections for the councils. இவங்களுக்கு வந்து ஓகே நெக்ஸ்ட் ஃபேஸுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஓகே எலெக்ஷன்ஸ்லாம் நிற்கலாம், ஜெயிக்கலாம் அந்த மாதிரி. ஸோ ராஜாஜி along with other staunch Gandhian followers opposed the council entry. Along with Kasturi Ranganar and M.A. Ansari, Rajaji advocated boycott of the councils. Opposition to this led to the formation of Swaraj Party within the Congress by Chittaranjan Das and Motilal Nehru. ஸோ ப்ரோ சேஞ்சஸில் வந்து ஸ்வராஜ் பார்ட்டியை வந்து ஃபார்ம் பண்ணுறாங்க. ராஜாஜிலாம் வந்து நோ சேஞ்சஸ் தான், கவுன்சிலுக்கெலாம் வந்து ஓப்பன் பண்ணக்கூடாது, நம்ம கவுன்சிலுக்கு என்ட்ரி பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு எம்ஏ அன்சாரி, ராஜாஜி, கஸ்தூரி ரங்கன்லாம் வந்து அட்வொகேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, கவுன்சில்ஸ்லாம் பாய்காட் பண்ணணும் அப்படின்ட்டு. அதுவே வந்து ஆப்போசிஷன் ப்ரோ சேஞ்சஸ் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து ஃபார்மேஷன் ஆஃப் ஸ்வராஜ் பார்ட்டியை வந்து இவங்க ஃபார்ம் பண்ணுறாங்க. யாருன்னா வித்தின் த காங்கிரஸ்குள்ளேயே சித்தரஞ்சன் தாஸும் மோதிலால் நெஹ்ரு சேர்ந்துட்டு. ஸோ தமிழ்நாடுல த ஸ்வராஜிஸ்ட் வேர் லெட் பை எஸ் ஸ்ரீனிவாசனார் அண்ட் எஸ் சத்யமூர்த்தி. ஸோ எஸ் ஸ்ரீனிவாசனார் அண்ட் எஸ் சத்யமூர்த்தி வந்து தமிழ்நாடுல இருந்த ஸ்வராஜிஸ்ட்ஸ். சுப்பராயன் மினிஸ்ட்ரி. மெட்ராஸ் ப்ரொவின்ஷியல் எலெக்ஷன்ஸ் ஹெல்ட் இன் 1926. மெட்ராஸில் ப்ரொவின்ஷியல் எலெக்ஷன்ஸ், ஸ்டேட் எலெக்ஷன்ஸ் மாதிரி எப்போ நடக்குதுன்னா 1926 நடக்குது. ஸ்வராஜஸ் வந்து வின் ஆயிடுறாங்க. ஸ்வராஜிஸ்ட் யார் ஃபவுண்ட் பண்ணது? சித்தரஞ்சன் தாஸ் அண்ட் மோதிலால் நெஹ்ரு. தமிழ்நாடுல இருக்கிற ஸ்வராஜஸ் யார்? எஸ் ஸ்ரீனிவாசனர் அண்ட் எஸ் சத்யமூர்த்தி. 1926 ஸ்வராஜஸ் வந்து ஜெயிச்சிடுறாங்க மெஜாரிட்டியில் அண்ட் எலெக்டட் சீட்ஸ். However, it did not accept office in accordance with the Congress policy. Instead, they supported an independent P. Subbarayan to form the ministry. சுப்பராயனை வந்து மினிஸ்ட்ரி ஃபார்ம் பண்ண சொல்லிடுறாங்க. ஸ்வராஜஸ் வந்து டிட் நாட் கண்டெஸ்ட் தி 1930 இன்னொரு எலெக்ஷன்ஸ் வருது, அதில் ஸ்வராஜஸ் வந்து கண்டெஸ்ட் பண்ணல, லீடிங் டு அன் ஈஸி விக்டரி டு ஜஸ்டிஸ் பார்ட்டி. ஸோ ஸ்வராஜஸ் கண்டெஸ்ட் பண்ணாதனால ஜஸ்டிஸ் பார்ட்டி வின் ஆயிடுறாங்க. ஜஸ்டிஸ் பார்ட்டி வந்து ஆஃபீஸில் 1937 வரைக்குமே இருக்காங்க. இவர் தான் பி. சுப்பராயன். சைமன் கமிஷன். ஸோ 1919 ஒரு ஆக்ட் பண்ணுறாங்க இல்லையா, அந்த ஆக்டை வந்து ஓகே இந்த ஆக்ட் ப்ராப்பராக இருக்கா இல்லையா, ஏதாச்சும் சேஞ்சஸ் கொண்டுட்டு வரணுமான்னு சொல்லிட்டு ஒரு கமிஷனை வந்து 10 இயர்ஸ் கழிச்சு போடுவோம் அப்படின்னு சொன்னாங்க. அதுதான் சைமன் கமிஷன். அந்த சைமன் கமிஷன் 1929 எல்லாம் ஃபார்ம் ஆகணும், ஆனால் 2 வருஷத்துக்கு முன்னாடியே வந்து அந்த கமிஷனை வந்து ஃபார்ம் பண்ணிடுறாங்க, கான்ஸ்டிடியூட் பண்ணிடுறாங்க. ஸோ 1927 ஸ்டாட்யூட்டரி கமிஷன் வந்து கான்ஸ்டிடியூட் பண்ணுறாங்க. அது யார் கடியில்னா சர் ஜான் சைமன் எதுக்குன்னா டு ரிவ்யூ தி ஆக்ட் ஆஃப் 1919 நான் சொன்னாலே அதுதான் ரிவ்யூ பண்ணுறதுக்காண்டி, அதெல்லாம் ப்ராப்பராக இருக்கான்னு சொல்லிட்டு. அப்படி இல்லைன்னா ஏதாச்சும் ரீஃபார்ம்ஸ் வந்து சஜஸ்ட் பண்ணுறதுக்காண்டி. ஸோ நம்மளோட இந்தியன்ஸுக்கு வந்து அது பெரிய டிசப்பாயின்ட்மெண்ட் ஆகுது. ஏன்னா அந்த கமிஷனில் எல்லாமே ஒயிட் பீப்புள் தான் இருந்தாங்க, ஒரு சிங்கிள் இந்தியன் கூட இல்லை. இந்தியன் மெம்பர் இல்லாமல் இவங்க எப்படி கமிஷன் வந்து ஃபார்ம் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு காங்கிரஸ் எல்லாருமே சைமன் கமிஷனை பாய்காட் பண்ணிட்டாங்க. அகெயின் நீங்கள் எல்லாம் நோ அப்படின்னு சொல்லிட்டு, இந்த மாதிரி ஒரு கமிஷனே ஃபார்ம் ஆகக்கூடாதுன்னு சொல்லிட்டு. மெட்ராஸில் வந்து the Simon Propaganda Committee was set up with S. Satyamurthy as the president. The arrival of Simon Commission in Madras on 18 February 1929, black flags were waved against the commission. Simon வந்து வராரு மெட்ராஸ்க்கு எப்போ 18 February 1929 அவருக்கு அகெயின்ஸ்டாக நிறைய பிளாக் ஃப்ளாக்ஸ்லாம் காமிக்கிறாங்க. சிவில் டிசோபீடியன்ட் மூமெண்ட்னா லார்ஜ் ஸ்கேல் ஆஃப் பீப்புள் வந்து டிசோபே பண்ணுறது டுவர்ட்ஸ் பூர்ண ஸ்வராஜ். மெட்ராஸில் வந்து இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் செஷன் நடக்குது எப்போன்னா 1927. அப்போ தான் கம்ப்ளீட் இண்டிபெண்டன்ஸ் நமக்கு வேணும், அதுதான் நம்ம கோல் அப்படின்னு பேசுகிறாங்க. த மெட்ராஸ் செஷன் ஆஃப் த இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் இன் 1927 டிக்ளேர்ட் கம்ப்ளீட் இண்டிபெண்டன்ஸ் ஆஸ் இட்ஸ் கோல். 1929 லாகூரில் காங்கிரஸ் செஷன் நடக்குதுல்ல, அதில் வந்து பூர்ண ஸ்வராஜ் அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்ளீட் இண்டிபெண்டன்ஸ் அப்படின்ட்டு அடாப்ட் பண்ணிக்கிறாங்க, அதுதான் நம்ம கோல் அப்படின்னு சொல்கிறாங்க. எப்போனா 26 January 1930 the national flag was hoisted by Jawaharlal Nehru on the banks of river Ravi
as the declaration of independence. 26th January 1930ல national flag வந்து hoist பண்றாங்க. யாருன்னா ஜவஹர்லால் நேரு. எங்கன்னா அந்த பேங்க்ஸ் ஆஃப் ரிவர் ராவி as the declaration of independence. நம்மளுக்கு இண்டிபெண்டன்ஸ் கிடைச்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு ராவி ரிவர் கிட்ட வந்து ஜவஹர்லால் நேரு வந்து 26th January 1930ல வந்து நேஷனல் ஃப்ளாகை வந்து ஹாய்ஸ்ட் பண்ணுறாரு. திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட், கொஞ்சம் பார்த்துக்கோங்க. சால்ட் மார்ச் டு வேதாரண்யம். வேதாரண்யமில் வந்து வேதாரண்யத்துக்கு சால்ட் மார்ச் பண்ணுறாங்க. Viceroy வந்து okay, when the Viceroy did not accept the demands put forward by Gandhi, he launched the civil disobedient movement. Viceroy வந்து காந்தியோட டிமாண்ட்ஸை வந்து அக்செப்ட் பண்ண மாட்டார். அப்போ தான் காந்தி வந்து சிவில் டிசோபீடியன்ட் மூமெண்ட்டை வந்து லான்ச் பண்ணுறாரு. ஸோ ராஜாஜி ஆர்கனைஸ்ட் அண்ட் லெட் அ சால்ட் சத்தியகிரகா மார்ச் டு வேதாரண்யம். ராஜாஜி என்ன பண்ணுறாருன்னா அவருமே சால்ட் சத்தியகிரகா மார்ச் வந்து வேதாரண்யம் வரைக்கும் அவருமே மார்ச் பண்ணுறாரு, ஆர்கனைஸ் பண்ணுறாரு. The march started from Tiruchirappalli on 13th April 1930 and reached Vedaranyam in Tanjavur district on 28th April. 13th April ஸ்டார்ட் பண்ணி 28th April வரைக்குமே மார்ச் பண்ணுறாங்க. எங்கே ஸ்டார்ட் பண்ணுறாங்கன்னா திருச்சிராப்பள்ளியில், எண்டு பண்ணுறது வந்து வேதாரண்யம், தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக்ட். So a special song was composed for the march by Namakkal V. Ramalinganar with the lines: "A war is ahead, sans sword, sans bloodshed, joins this march." Despite a brutal crackdown by the police, the marching Satyagrahis were provided a warm reception along the route. எவ்வளோதான் போலீஸ் அங்கங்கே வந்து அடிக்கிறது, வேண்டாம் மார்ச் பண்ணக்கூடாது, இட் இஸ் அகெயின்ஸ்ட் த லா, கவர்மெண்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னாலுமே கூட இவங்க மார்ச் பண்ணிகிட்டே இருந்தாங்க சத்யாகிரஹிஸ் எல்லாருமே. ஆனால் அவங்க வந்துட்டு இருந்த வழியில் வந்து அவங்களுக்கு வந்து தண்ணி கொடுக்கறது, அப்புறம் வந்து ஏதாச்சும் சாப்பிட கொடுக்குறதுன்னு சொல்லிட்டு நல்ல பீப்புள் வந்து கவனிச்சுக்கிட்டு இருந்தாங்களாம். ஸோ நைஸில். On reaching Vedaranyam, 12 volunteers under the leadership of Rajaji broke the salt law by picking up salt. வேதாரண்யத்துக்கு வந்து ரீச் ஆனதுமே 12 வாலண்டியர்ஸ் வந்து சால்ட் எடுத்துக்கிட்டு சால்ட் லா வந்து பிரேக் பண்ணுறாங்க. ஸோ ராஜாஜி வாஸ் அரெஸ்டட். அதனால வந்து ராஜாஜியை வந்து அரெஸ்ட் பண்ணுறாங்க. TSS ராஜன், ருக்மணி லக்ஷ்மிபதி, சர்தார் வேத ரத்னம், C. Swaminathan and K. Santanam were among the prominent leaders who participated in the Vedaranyam salt satyagraha. ஸோ இவங்க எல்லாருமே பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. Widespread agitations in Tamil districts. தமிழ் டிஸ்ட்ரிக்ஸில் எல்லாமே நிறைய அஜிடேஷன்ஸ், நிறைய சண்டைகள், ஸ்ட்ரைக்ஸு எல்லாமே நடக்குது. சத்யாகிரஹீஸ் வந்து த சத்யாகிரஹீஸ் அண்டர் த லீடர்ஷிப் ஆஃப் T. Prakasam and K. Nageshwar Rao set up a camp at Udayavanam near Madras. இந்த கேம்ப் வந்து செட் பண்ணுறாங்க. யாருன்னா T. Prakasam and K. Nageshwar Rao. However, the police arrested them. போலீஸ் வந்து அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. இட் லெட் டு ஹர்டல் இன் மெட்ராஸ். ஸ்ட்ரைக் மாதிரி மெட்ராஸில் இதால் நடக்குது. த கிளாஷஸ் வித் த போலீஸ் இன் திருவல்லிக்கேணி which lasted for 3 hours on 27th April 1930 left 3 dead. ஸோ 3 hours வந்து போலீஸ் கிளாஷஸ் நடக்குது. அதில் வந்து 3 மெம்பர்ஸ் வந்து இறந்துடுறாங்க. Volunteers were attempted to offer salt satyagraha in Rameshwaram were arrested. ஸோ சால்ட் சத்தியகிரகா ராமேஸ்வரமில் கூட பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சவங்க, வாலண்டியர்ஸ் நினைக்கிறவங்களுக்கு எல்லாரையும் அட்ரஸ் பண்ணிடுறாங்க. மில் ஒர்க்கர்ஸ் ஸ்ட்ரக் ஒர்க் அக்ராஸ் த ப்ராவின்ஸ். மில் ஒர்க்கர்ஸ் இருப்பாங்கல்ல எல்லா இடத்துலையும், அவங்க எல்லாரும் வந்து ஒர்க் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டாப் பண்ணிடுறாங்க. விமென் பார்ட்டிசிபேட்டட் என்தூசியாஸ்டிக்லி. ஸோ இந்த டைமுக்கெல்லாம் எல்லா உமன்ஸும் வந்து ஸ்ட்ரைக்ஸ் எல்லாத்துலேயும் வந்து பார்ட்டிசிபேட் பண்ண ஆரம்பித்தாங்க. இந்த பிரேக்கிங் ஆஃப் சால்ட் லாவில் நல்ல என்தூசியாஸ்டிக்காக வந்து உமன்ஸும் வந்து ஃபாலோ பண்ணுறாங்கன்னு சொல்கிறாங்க. ருக்மணி லக்ஷ்மிபதி வாஸ் த ஃபர்ஸ்ட் விமன் டு பே பெனால்ட்டி ஃபார் வயலேஷன் ஆஃப் சால்ட் லாஸ். ஃபஸ்ட்டு பெனால்ட்டி விமன் பே பண்ணது வந்து ருக்மணி லக்ஷ்மிபதி தான். சால்ட் லாஸ் வந்து பிரேக் பண்ணுறதுக்காண்டி வயலேட் பண்ண வரதுனால ருக்மணி லக்ஷ்மிபதியை வந்து நீங்கள் வந்து பெனால்ட்டி பே பண்ணணும்னு சொல்லிடுறாங்க. அவங்களும் பே பண்ணுறாங்க.
போலீஸ் யூஸ்ட் ப்ரூட்டல் ஃபோர்ஸ் டு சப்ரஸ் த மூமெண்ட். போலீஸ் வந்து பயங்கரமாக வந்து அவங்களுடைய அடித்து அரெஸ்ட் பண்ணி எல்லாம் வந்து அந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு இந்த மூமெண்ட்டை வந்து சைலண்ட் ஆக்குறாங்க. பாஷ்யம், popularly known as Arya, hoisted the national flag atop Fort St. George on 26 January 1932. பாஷ்யம் அவர் வந்து பாப்புலராக ஆரியான்னு கூப்பிடுவாங்க. அவங்க தான் வந்து சென்ட் ஜார்ஜ் ஃபோர்ட்டில் வந்து 26 ஜான்வரி 1932 மேலே ஃப்ளாக் ஹாய்ஸ்ட் பண்ணுறாங்க. மாட்டியிடம் ஆஃப் திருப்பூர் குமரன். திருப்பூர் குமரன் எப்படி இருந்தாங்கன்னு சொல்லலாம், வீரமாக இருந்திருப்பாங்களே, அதுதான் மாட்டியிடம். On 11th January 1932, a procession carrying national flags and singing patriotic songs was brutally beaten by police in Tirupur. ஸோ நேஷ்னல் ஃப்ளாக்ஸு பேட்ரியாட்டிக் சாங்ஸ்லாம் வந்து பாடிட்டு வந்தவங்கள வந்து போலீஸ் வந்து பயங்கரமாக அடிக்கிறாங்க. ஓகேங்களா? அப்போது வந்து அதில் வந்து திருப்பூர் குமரன் கூட இருக்காங்க. OKSR குமாரசுவாமி, பாப்புலர்லி திருப்பூர் குமரன், ஃபெல் டெட் ஹோல்டிங் த நேஷ்னல் ஃப்ளாக் அலாஃப்ட். அந்த அடியில் வந்து திருப்பூர் குமரன் வந்து இறந்துடுறாரு அந்த அடியிலேயே. ஆனாலும் நேஷ்னல் ஃப்ளாகை இப்படி வச்சுக்கிட்டே இறக்குறாரு. ஹீ இஸ் ஹெய்ல்ட் அஸ் கொடி காத்த குமரன். அதனால இவருக்கு வந்து ஒரு பட்டம் கிடைக்குது, கொடி காத்த குமரன் அப்படின்னு சொல்லிட்டு. ஃபர்ஸ்ட் காங்கிரஸ் மினிஸ்ட்ரி. ஃபஸ்ட்டு காங்கிரஸ் மினிஸ்ட்ரி எப்போ ஃபார்ம் ஆகுதுன்னு பார்க்கலாம். 1937 எலெக்ஷன்ஸ் த காங்கிரஸ் எமர்ஜ்ட் விக்டோரியஸ். 1937 எலெக்ஷன் நடக்குது. அதில் வந்து காங்கிரஸ் வந்து அவங்க தான் ஜெயிக்கிறாங்க. ஸோ ஜஸ்டிஸ் பார்ட்டி வந்து அப்போது வந்து வாஸ் ட்ரவுன்ஸ்டு, தோத்துடுறாங்க. காங்கிரஸ் விக்டரி இந்த எலெக்ஷன்ஸ் கிளியர்லி இண்டிகேட்டட் இட்ஸ் பாப்புலாரிட்டி வித் த பீப்புள். ஸோ இந்த காங்கிரஸ் விக்டரி வந்து பீப்புள் கிட்ட வந்து இந்த காங்கிரஸ் எவ்வளோ வரைக்கும் சேர்ந்துருக்குன்னு சொல்லிட்டு நல்ல ஃபேமஸாக சேர்ந்துருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இதில் தெரியுது. ராஜாஜி ஃபார்ம்டு த ஃபஸ்ட் காங்கிரஸ் மினிஸ்ட்ரி. ராஜாஜி தான் ஃபஸ்ட்டு காங்கிரஸ் மினிஸ்ட்ரி ஃபார்ம் பண்ணுறாரு. ஹீ இன்ட்ரடியூஸ் ப்ரொஹிபிஷன் ஆன் அன் எக்ஸ்பெரிமெண்டல் பேசிஸ் இன் சேலம். டு காம்பன்சேட் ஃபார் த லாஸ் ஆஃப் ரெவென்யூ ஹீ இன்ட்ரடியூஸ்ட் அ சேல்ஸ் டேக்ஸ். இவர் வந்து ரெவென்யூவில் லாஸ் ஆகிட்டுருக்கு இல்லையா, அதை வந்து காம்ப்ரமைஸ் பண்ணுறதுக்கு சேல்ஸ் டேக்ஸ்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு. When the British involved India in the Second World War without consulting the elected Congress ministers, the latter resigned. பிரிட்டிஷர்ஸ் வந்து செகண்ட் வேர்ல்ட் வார் நடக்கிறப்போ காங்கிரஸ் வந்து ஜெயிச்சிருப்பாங்க இல்லையா, அந்த காங்கிரஸ் பீப்புள் கிட்ட கேட்காமலே முடிவு எடுத்துருவாங்க. இந்தியன்ஸை கூட அந்த இதில் வந்து வேர்ல்டு வாரில் வந்து சேர்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பீப்புள் எம்ப்ளாயும் பண்ணிடுவாங்க. அது வந்து திரும்பியும் காங்கிரஸ் பீப்புளுக்கெலாம் தெரிய வந்து யாரெல்லாம் எலெக்டட் மினிஸ்டர்ஸ்லாம் இருப்பாங்களோ அவங்க எல்லாருமே வந்து ரிசைன் பண்ணிடுவாங்க. Anti-Hindi agitation. One of the controversial measures of Rajaji was introduction of Hindi as a compulsory subject in schools. ஸோ இந்திக்கு அகெயின்ஸ்டாக வந்து போராடுறாங்க. ஒரு கான்ட்ரவர்ஷியல் ஒரு அவர் வந்து பீப்புளுக்கு பிடிக்காத ஒரு செயல் வந்து ராஜாஜி கொண்டுட்டு வர்றாரு. அதுதான் ஹிந்தியை வந்து கம்பல்சரி லாங்குவேஜ், கம்பல்சரி சப்ஜெக்ட் இன் ஸ்கூல்ஸில் வந்து கொண்டுட்டு வரணும்னு சொல்லிட்டு. This was considered to be a form of Aryan and North Indian imposition detrimental to Tamil language and culture and therefore cause much public resentment. இது வந்து நம்ம தமிழ்நாடுக்கே அகெயின்ஸ்டாக இருக்குது, நம்ம தமிழ் லாங்குவேஜ்க்கு அகெயின்ஸ்டாக இருக்குது, நம்ம கல்ச்சருக்கு அகெயின்ஸ்டாக இருக்குதுன்னு சொல்லிட்டு பப்ளிக் பீப்புளெலாம் வந்து அவருக்கு அகெயின்ஸ்டாக ஸ்ட்ரைக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. EVR led a massive campaign against it. EVR வந்து ஒரு பெரிய கேம்பெயினே வந்து நடத்துகிறாரு அதுக்கு அகெயின்ஸ்டாக. He organized an anti-Hindi conference at Salem. சேலமில் வந்து ஒரு anti-Hindi conference வந்து நடத்துகிறாரு. It formulated a definite program of action. The Scheduled Caste Federation and the Muslim League extended its support. ஸோ எல்லாருமே வந்து இந்த ஹிந்திக்கு வந்து அகெயின்ஸ்டாக வந்து எல்லா இடத்துலையும் சப்போர்ட் வருது. நடராஜன் அண்ட் தலமுத்து, 2 of the enthusiastic agitators died in prison. ஸோ இதுக்கு அஜிடேட் பண்ணி இதுக்கு அகெயின்ஸ்டாக போய் ப்ரிசன்லேயே வந்து இவங்க 2 பேரும் இறந்துடுறாங்க. ரேலி வாஸ் ஆர்கனைஸ்ட் ஃப்ரம் திருச்சிராப்பள்ளி டு மெட்ராஸ். ஒரு ரேலி ஆர்கனைஸ் பண்ணுறாங்க திருச்சிராப்பள்ளி டு மெட்ராஸ்க்கும் ஸ்ட்ரைக் மாதிரி, நோ டு ஹிந்தி அந்த மாதிரி. More than 1,200 protesters including EVR were arrested. பார்த்துக்கோங்க, 1,200 மெம்பர்ஸ் இந்த ஸ்ட்ரைக்ஸ் அப்போ வந்து அரெஸ்ட் ஆயிருக்காங்க.
After resignation of the Congress ministry, the governor of Madras, who took over the resigns of administration, removed Hindi as compulsory subject. ஸோ காங்கிரஸ் மினிஸ்ட்ரி வந்து ரிசைன் பண்ணிடுறாங்க இல்லையா, அப்போ வந்து கவர்னர் ஆஃப் மெட்ராஸ் வந்து என்ன பண்ணுறாருனா, ஓகே ஹிந்தி வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு கம்பல்சரி சப்ஜெக்டாக வந்து அதை ரிமூவ் பண்ணிடுறாங்க. குவிட் இண்டியா ஸ்ட்ரகிள் தமிழ்நாடுல பார்க்கலாம். On 8th August 1942, Quit India resolution was passed and Gandhi gave the slogan do or die. ஸோ குவிட் இந்தியா, சீக்கிரமாக பிரிட்டிஷர்ஸ் கிட்ட சொல்கிறோம், சீக்கிரமாக இந்தியாவை விட்டு போயிருங்க, குவிட் பண்ணுங்கள் இந்தியாவை அப்படின்னு சொல்லிட்டு. யார் வந்து அந்த இதை சொல்கிறாங்கன்னா காந்தி. அவர் என்ன ஒரு ஸ்லோகன் சொல்கிறாருன்னா, டூ ஆர் டை. த என்டையர் காங்கிரஸ் லீடர்ஷிப் வாஸ் அரஸ்டட் ஓவர் நைட். எல்லா காங்கிரஸ் மக்களும் வந்து அரெஸ்ட் ஆகப்படுறாங்க ஒரு நைட்லேயே. K. Kamarajar, while returning from Bombay, noticed that at every railway station the police waited with a list of local leaders and arrested them as they got down. ஸோ காமராஜர் வந்து ஒரு ட்ரெயினில் வந்துட்டுருக்காரு. அப்போது பார்க்குறாரு எல்லா ஸ்டேஷன்லேயும் போலீஸஸ் வந்து நின்றுட்டு ஒரு லிஸ்ட்டோட எல்லா காங்கிரஸ்மென்னோட பேரும் வச்சுக்கிட்டு யாராச்சும் காங்கிரஸ்மேன் வந்தாங்கன்னா அவங்கள அப்படியே அரெஸ்ட் பண்ணுறாங்க. Kamaraj gave the police the slip and got down at Arakonam itself. He then walked underground and organized people during Quit India movement. ஸோ காமராஜர் வந்து அரக்கோணத்துலேயே வந்து இறங்கிடுறாரு. அப்புறம் வந்து அண்டர் கிரவுண்டில் போய் நிறைய ஆர்கனைஸ் பண்ணுறதும், அப்புறம் வந்து பீப்புளுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி குவிட் இண்டியா மூமெண்ட் அப்போ வந்து சப்போர்ட் பண்ணுறாரு. அன்டையிங் மாஸ் மூமெண்ட். ஆல் செக்ஷன்ஸ் ஆஃப் த சொசைட்டி பார்ட்டிசிபேட்டட் இன் த மூமெண்ட். எல்லா செக்ஷன்ஸ் ஆஃப் த சொசைட்டி, பேசன்ஸ், ஒர்க்கர்ஸ், அப்புறம் வந்து ஸ்டூடெண்ட்ஸ், யூத்ஸ், கவர்மெண்ட் ஆஃபிஷியல்ஸ் எல்லாருமே வந்து மூமெண்ட்டில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்கன்னு சொல்கிறாங்க. தெர் வேர் அ லார்ஜ் நம்பர் ஆஃப் ஒர்க்கர் ஸ்ட்ரைக்ஸ் சச் அஸ் ஸ்ட்ரைக்ஸ் இன் Buckingham and Carnatic Mills, Madras Port Trust, Madras Corporation and Electric Tramway. இந்த இடத்துல எல்லாத்துலேயும் ஒர்க்கர் ஸ்ட்ரைக் நடந்திருக்குன்னு சொல்கிறாங்க. ஸ்டூடெண்ட்ஸ் ஆஃப் வேரியஸ் காலேஜஸ் டுக் ஆக்டிவ் பார்ட் இன் தி ப்ரொட்டஸ்ட்ஸ். நிறைய காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நல்லா ஆக்டிவாக ஸ்ட்ரைக்ஸ்லாம் வந்து ஆக்டிவாக வந்து ப்ரொட்டஸ்ட் பண்ணுறாங்க. மெனி யங் மென் அண்ட் விமென் ஆல்சோ ஜாயின்ட் இந்தியன் நேஷனல் ஆர்மி. நிறைய மென்னும் விமெனும் இந்தியன் நேஷனல் ஆர்மி கூட பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. குவிட் இந்தியா மூமெண்ட் வாஸ் சப்ரெஸ்ட் வித் ப்ரூட்டல் ஃபோர்ஸ். ஸோ குவிட் இந்தியா மூமெண்ட் எல்லா மூமெண்ட்ஸையும் சப்ரெஸ் பண்ணிடுறாங்க, சைலண்ட் ஆக்கிடுறாங்க. போலீஸோட ஃபோர்ஸை வச்சு எல்லாத்தையும் கொன்றுறது, அந்த மாதிரி ப்ரிசனில் வைக்கிறது, அப்படி ப்ரூட்டல் ஃபோர்ஸை வச்சு அவங்க வந்து சப்ரெஸ் பண்ணிட்டாங்க. ராயல் இந்தியன் நேவி மியூட்டினி. The negotiations initiated by the newly formed Labour Party government in England resulting in India's independence, but sadly with partition of the country into India and the Pakistan has formed part of the lesson. Okay, fine.